வாழ்க மக்கள், நான் உங்கள் ராசித். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாட்டு வாலில் கிரேவி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த பாக்கெட் உள்ள எல்லாத்தையும் அப்படியே கொட்டி இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். நல்ல மிதமான எண்ணெயில் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம். நான் 5 தக்காளி 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தக்காளி எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அந்த மாட்டு வாலுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கிங்க. ஸோ ஒரு வால் ஒரு விதமான வெயிட்டாக இருக்கும். நான் வாங்கிக்கிறது 1.5 கிலோ இருந்தது. ஸோ அதனால் நான் இது பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். நான் இதில் ஒரு 6 பாக்கெட் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு விழுது எதற்காகனா நல்லா உரப்பாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா பெரட்டி எல்லா இதுலேயும் சேர்கிற மாதிரி நல்லா சூப்பராக வதக்கிடுங்க. ஸோ அங்கங்கே கொஞ்சம் அடி பிடிக்கும், இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தண்ணி இப்போ சேர்த்துடாதீங்க. அடுத்து நம்ம மசாலா சேர்க்கணும். நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா மஞ்சள் பொடி, மிளகா பொடி, அப்புறம் 2 மட்டன் மசாலா பொடி, 1 சிக்கன் பொரிக்கிற பொடி. ஸோ மொத்தம் 5 பொடி சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து தான் நான் பண்ணுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மாட்டு வாலை உள்ளே இறக்குறோம். ஸோ இது கிட்டத்தட்ட 1 கிலோலேருந்து 1.25 கிலோ வரைக்கும் இருந்துச்சு. நான் அங்கேயே கைமா மாதிரி நல்லா சிறுசாக வெட்டி இது பண்ணுறேன். நல்லா பிரட்டிக்கிங்க. எல்லா இடத்துலையும் நல்லா மசாலா பாடுற மாதிரியா சூப்பராக நல்லா எல்லா இடத்துலையும் சுற்றி நல்லா பிரட்டிடுங்க. ஸோ நம்ம இந்த குக்கரில் பண்ணும் பொழுது நம்ம தண்ணி எவ்வளோ அளவாக ஊற்றணும், ஸோ எந்த மாதிரி பக்குவமாக பண்ணணுங்கிறது மாதிரி இருக்கும். இது எல்லா இதுலேயுமே இடியப்பமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி தான், சூப்பராக இருக்கும். கடைசியாக நான் உப்பு ஒரு 3 டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ உப்பு நீங்கள் எவ்வளவு போடணுமோ எவ்வளோ தேவையோ அதற்கு பிரகாரம் நீங்கள் உப்பு போட்டுக்கிங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கிங்க. ஸோ நான் இது நெம்புற அளவுக்கு, அதாவது இது இந்த உள்ளே இருக்கிற வால் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிங்க. ஸோ இது நான் எப்படியும் குறைஞ்சது ஒரு 10 விசில் வரைக்கும் நான் குக்கரில் அவிய வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் குக்கரை நான் மூடிடுறேன். ஸோ குக்கரை நான் மூடிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா விசில் வந்துக்கிட்டு இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நான் 10வது விசிலில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உள்ள ப்ரெஷர்லாம் ஒரு இதை வச்சு வெளியே எடுத்துருங்க. இதை கேஸ் அமர்த்திட்டு ஸோ இப்போ நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. கொஞ்சம் தண்ணியாகவும் அந்த மசாலா உள்ள இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கிறீங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் இன்னும் ட்ரையாக வேணுங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை இன்னும் கொஞ்சம் நான் கேஸில் வச்சு இன்னும் கொஞ்சம் நான் பெரட்டியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் பெரட்டினதுனால எனக்கு இந்த மாதிரியா ஒரு கன்சிஸ்டன்ட்டில் வந்திருக்கு. ஸோ இதை இடியப்பம், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது பண்ணலாம். இது எப்படின்னா நீங்கள் சூப்பாக வச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி கிரேவியாக வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. யாராக இருந்தாலும் சரி தான், சின்ன குழந்தையாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இது சத்து உள்ள பொருள். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க மக்கள்.